215R கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த ஸ்மார்ட் போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா லான்ச் பண்ணப்போ பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெக்ஸ் செம்ம கிரேசியா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட் அப்படின்னு தான் நானும் யோசிச்சேன். பட் யூஸ் பண்ண வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல பெர்ஃபார்மன்ஸ் கேமிங்கை தாண்டி இன்னும் சில விஷயங்களும் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. அதை தான் உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ நீங்க இந்த ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்க அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. தேவையான எல்லாமே பாக்ஸ்லயே இருக்கு. ஸோ யூஸ்வலா எல்லாரும் சொல்ற மாதிரி டிசைன் பெர்ஃபார்மன்ஸ்னு இல்லாம நான் இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணப்போ எது எனக்கு பெஸ்டா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐ ப்ரொடக்டிவிட்டி டூல். ஏன்னா பொதுவா ஏஐ அப்படின்னு சொன்னாவே ஒரு ஷோ திங் அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தது. ஆனா ரியலா டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது சில ஏஐ ஃபீச்சர்ஸ். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரிஜின் ஓஎஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஸ்மூத்தா இருந்தது யூஸ் பண்றதுக்கு. ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா ஏஐ கிரியேஷன் இது நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு 2-3 வேர்ட்ஸ் நீங்க போட்டுட்டு இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணிட்டு நீங்க வந்து கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே அந்த சென்டென்ஸ்க்கு பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, இப்போ என்ன மாதிரி நீங்க கிரியேட்டரா இருந்த ஸ்கிரிப்ட் எழுதணும் இல்ல உங்களுடைய காலேஜ் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து ஏதாவது லாங் ஆர்டிகல் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்கா அது பாயிண்டர்ஸ் மாதிரி சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். இது கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஏஐ கேப்ஷன்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மீட்டிங்ல பேசுறதா இருக்கட்டும் இல்ல ஏதாவது வீடியோ வாட்ச் பண்ணும்போது அதுல இருக்க கேப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி நோட்ஸா கொடுத்துரும். அதையும் அதுக்கப்புறம் என்ன நீங்க பாத்துக்கலாம், சம்மரைஸ் பண்ணிக்கலாம். அதோட என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஏஐ எடிட்டிங் டூல்ஸ். ஏதாவது இமேஜ்ல வந்து நீங்க பேக்ரவுண்ட்ல ஏதாவது இரேஸ் பண்ணணும்னா ஏஐ இரேசர் இருக்கு. ஏதாவது ஆப்ஜெக்ட் நீங்க மூவ் பண்ணணும்னா ஏஐ மேஜிக் மூவ் அவைலபிளா இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பெருசாக்கணும் அப்படின்னா ஏஐ எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் சொல்ல போறது கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் கோயர் இல்ல ப்ரொஃபஷனல் ஜாப் கிரியேட்டர் எல்லாருக்குமே யூஸ் பண்ற மாதிரி கிராஸ் டிவைஸ் இன்டகிரேஷன் இருக்கு. கிராஸ் டிவைஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எல்லாம் யோசிக்கலாம் இது வந்து மேக் அதாவது iOS-க்கு கம்பேட்டபிளா இருக்குமான்னு. எஸ், இது iOS, ஆண்ட்ராய்ட், பிசி எல்லாத்துலயுமே கம்பேட்டபிளா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல நீங்க கிரியேட் பண்ற நோட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒன் டேப்ல வந்து உங்களுடைய பிசிக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே உங்களுடைய ஒர்க்கை நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஸ்கிரீன் ஷேரிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸா இருந்தது. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதோட சிம்பிளா ஏஐ சர்ச் இருக்கு. ஸ்மார்ட் போன்ல ஏதாவது வேணும்னா குவிக்கா அதுல டைப் பண்ணி நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். டிராக் அண்ட் டிராப் ஆப்ஷன் இருக்கு. ஸோ மல்டி டாஸ்கிங் குவிக்கா பண்ற மாதிரி ஏதாவது நோட்ஸ் வேணும்னா இமீடியட்டா ஜஸ்ட் நீங்க டிராக் பண்ணி டிராப் பண்ணிக்கலாம். அதோட காப்பி அண்ட் கோ இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த டெக்ஸ்ட் வேணுமோ நீங்க காப்பி பண்ணிட்டு எதுல பேஸ்ட் பண்ணணும், வேற ஆப்ஸ்ல வாட்ஸ்அப்ல பேஸ்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அதோட ஆரிஜின் ஓஎஸ் இல்லையா, அதனால மேல பஞ்ச் ஹோல்ல உங்களுக்கு ஆரிஜின் ஐலாண்ட் இருக்கும். நீங்க லேட்டஸ்டா யூஸ் பண்ற ஆப்ஸ் எல்லாமே பாட்டு கேட்குறீங்கன்னா மியூசிக் இல்லைன்னா டைமர் இல்லைன்னா கால் பேசுறீங்க அப்படின்னா எல்லாமே அங்கேயே இருக்கும். ஸோ நீங்க வந்து எவ்ரி டைம் ஸ்விட்ச் பண்ண தேவையில்ல. ஒரு ஆப்புக்கும் மேல ஆரிஜின் ஐலாண்ட்லயே நீங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா டிசைன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா காம்பாக்ட், அதோட பெர்ஃபெக்ட் ஃபிட். ஏன்னா என்ன மாதிரி சின்ன கை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ற அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அதே சமயத்துல ஸ்டர்டியாவும் இருக்கும். பேக் பேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான கேமரா மாடியூல். அகைன் மேட் ஃபினிஷ்ல ஸ்மூத்தா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மத்தியஸ் எதுவுமே கேட்ச் பண்ணல. பிக் பேட்டரியா இருந்தாலுமே வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணிருக்காங்க. ஃபார்ம் ஃபேக்டர் நல்லாவே இருக்கு. வெயிட்டும் பாத்தீங்கன்னா 202 கிராம் தான். அதோட டியூரபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா IP68 69 ரேட்டிங் வந்திருக்கு. அதனால வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட், ஹை பிரஷரையும் இதால தாக்கு பிடிக்க முடியும். அதோட வெட் டச் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க கிச்சன்ல வேலை செய்யறீங்க, கை ஈரமா இருக்கு இல்ல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்வெட்டா இருக்கு கைனாலும் நீங்க ஸ்மூத்தாவே டிஸ்பிளேவை யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே 6.59 இன்ச்சஸ்க்கு 1.5K AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. டே டு டே யூசேஜ், அதாவது நான் வெளியே யூஸ் பண்ணும் போதும் வந்து விசிபிலிட்டி நல்லாவே இருந்தது. தெளிவாவே நீங்க யூஸ் பண்ண முடியும் அவுட்டோர்லயும். அதே நான் மூவிஸ் பார்க்கும் போதும் வந்து AMOLED பேனல்ல பெசல்ஸ் எல்லாம் ஈவனா இருக்கிறதுனால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து நீங்க நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்கு செட்டிங்ஸ்ல MEMC, சூப்பர் ரெசல்யூஷன் இதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது கலர் அவுட்புட் வைப்ரண்டா இருக்கு. பிளாக் கலர்ஸும் டீப்பாவே இருக்கு. அதோட HDR பிளேபேக் சப்போர்ட் இருக்கான்னு யோசிப்பீங்க. நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் யூடியூப் ரெண்டுதுலயுமே HDR பிளேபேக் சப்போர்ட் இருக்கு. அதே டிஸ்பிளேல டியூரபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்ச் சென்சேஷன் கொடுத்திருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடுல வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன் இருக்கு. கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் இருக்கு. மேல செகண்டரி மைக், அதுக்கப்புறம் டுவல் ஸ்பீக்கர் அப்படிங்கிறதுனால இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. IR பிளாஸ்டரும் இருக்கு ஸ்மார்ட் போனுடைய பேக் சைடுல. அடுத்ததா இந்த ஸ்மார்ட் போனுடைய பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு லான்ச் பண்ணும்போது சொன்னது எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் தான். எஸ், இது பவர்ஃபுல் சிப், ஸ்னாப்
Snapdragon 8 Gen 5 ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. 3 நானோமீட்டர் சிப் இது. கிளாக் ஸ்பீட் 3.8 GHz, GPUக்கு Adreno 829 இருக்கு. இது கூடவே LPDDR5X கொடுத்திருக்காங்க. சோ இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் நீங்களே பார்க்கலாம். Antutuல ஆல்மோஸ்ட் 2.8 மில்லியன் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கு. அகைன் இந்த ஸ்மார்ட் போன்ல கேமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து BGMI 120 FPS ஸ்டேபிளா விளையாட முடியும். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்மார்ட் போன்ல இன்னொரு சிப் கொடுத்திருக்காங்க, சூப்பர் கம்ப்யூட்டிங் Q2 சிப். இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேவை என்ஹான்ஸ் பண்றது, அந்த 144 Hz ஸ்மூத்னஸ்க்காகவும். அது மட்டும் இல்ல, நீங்க கேம் விளையாடுறீங்க அப்படின்னா கேம் இன்டர்பிரேஷனும் இது வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ இங்க கேம் பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து BGMI டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தோம். சொல்லவே தேவையில்ல, கேம் பிளே ஸ்மூத்தா இருந்தது. அகைன் ஹை கிராஃபிக் கேம்ஸ் நீங்க விளையாடுறீங்க, கென்ஷன் இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயுமே லேக் இல்லாம எங்களால கேம் பிளே பண்ண முடிஞ்சது. அதிக நேரம் விளையாடும் போதும் வந்து பெருசா த்ராட்டில் ஆகல. ஹை-ஸ்கோர் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு கிராஃபைட் பிளேட் மாதிரி தான். ஸோ நீங்க அதிக நேரம் கேம் விளையாடும் போதும் வந்து பெருசா த்ராட்டில் ஆகாம ஹீட் ஆறத கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்ட்ரெஸ் டெஸ்டும் பண்ணி பார்த்தோம், அதுலயுமே வந்து ஸ்கோர்ஸ் நல்லாவே பண்ணிருக்கு. அடுத்த ஹைலைட் சொல்லவே தேவையில்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும் பேட்டரி கெப்பாசிட்டி. இந்த ஸ்மார்ட் போன் 7600 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி தான். கூடவே 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ ஹை கிராஃபிக் கேம்ஸ் விளையாடினாலுமே வந்து பேட்டரி நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. நார்மல் டே டு டே யூசர்ஸ்க்கெல்லாம் தாராளமா 1.5 நாளுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணலாம். அதோட 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால குவிக்கா சார்ஜ் ஆயிடும். உங்க போன் மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்டோட போனையும் சார்ஜ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கு. ஸோ நீங்க கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலுமே தாராளமா ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். நார்மல் யூசர்ஸ்லாம் 1.5 நாளுக்கு மேல யூஸ் பண்ணலாம். பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு கேமர்ஸ்க்காகவே. பட் ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருந்துருக்கலாம், அது இல்ல. அகைன் பேட்டரி யூசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் கேம் தான் விளையாடுறீங்கன்னா 8 மணி நேரம், இல்ல நான் வந்து மீடியா கன்சப்ஷன், அதாவது நான் வீடியோஸ் தான் பார்ப்பேன் அப்படின்னா தாராளமா வந்து உங்களுக்கு 35 to 40 hours வரைக்கும் இருக்கு. அதே இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஸ்க்ரால் பண்ணுவீங்க ரீல்ஸ் எல்லாம்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 15 to 18 hours வரைக்கும் இருக்கும். இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணும்போது வந்து இந்த ஃபீச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சது வந்து கேமராஸ் தான். ஏன்னா பொதுவா வந்து ஐகோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா கொடுப்பாங்க. கேமரா எப்படி இருக்கும் ரியல் டைம்ல செக் பண்ணணும்னு பார்த்து அகைன் இது டுவல் சென்சார் 50 மெகா பிக்சல், சோனியோடைய LYT 700V OIS சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. கூடவே 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல். வெளியே போய் நல்ல லைட் கண்டிஷன்ஸ்ல பிக்சர்ஸ் எடுத்தோம். டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க நேச்சுரல் சீனரி எல்லாம் எடுக்கிறீங்கன்னா பூவுடைய கலர், ஸ்கை எல்லாமே வந்து நேர்ல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் நல்லா கேப்சர் பண்ணிருக்கு. வைப்ரண்டா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு டீடைல்ஸ். அதே சப்ஜெக்ட் கிளிக் பண்றீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்கின் டோன் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி காட்டிருக்கு. எதுவுமே நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் கலர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கு. கான்ட்ராஸ்ட் ரேஷியோமே நல்லா இருக்கு. அதே போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23mm, 35mm, 50mm நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இதுலயுமே வந்து பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட், ஃபோக்கல் லென்த் எல்லாமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. நேச்சுரலா இருக்கு பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட், அதோட எட்ஜ் டிடெக்ஷனுமே நல்லா இருக்கு. இதுலயுமே சப்ஜெக்டோடைய ஸ்கின் டோன் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டியிருக்கு. ஆனா வைட் ஆங்கிள் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருந்தாலுமே வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா மெயின் கேமரா பார்த்துட்டு வைட் ஆங்கிள் கொஞ்சம் உங்களுக்கு டல்லா இருந்த மாதிரி இருக்கும். பட் இதுலயுமே டீடைல்ஸ் நல்லா தான் இருக்கு. அகைன் செல்ஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயுமே சப்ஜெக்டோடைய ஸ்கின் டோன் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி ஸ்மூத்தன் பண்ணி காட்டியிருக்கு. சேச்சுரேட்டடா இல்ல, கலர்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்கு. இதுலயுமே போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட், எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு. ஷார்ப் டீடைல்ஸோட செல்ஃபீஸும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். செல்ஃபீஸ்லயுமே வந்து பேக் சைட்ல லைட் எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு பார்த்தா அதுவுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அகைன் லோ லைட் பிக்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுவுமே ஓரளவுக்கு உங்களுக்கு டீடைல்ஸோட தான் கேப்சர் பண்ணுது. நாய்ஸ் பெருசா இல்ல, அங்கங்க லைட் இருக்கும்போது டீடைல்ஸ் இன்னுமே நல்லா இருக்கு. இதுலயுமே நீங்க லைட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணும்போது ஃபிளேர் எல்லாம் கட் பண்ணி நல்லாவே பிக்சரை வந்து ப்ராசஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி தருது. வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரியர் ரெண்டு இதுலயுமே 4K ரெக்கார்டிங் நீங்க பண்ணிக்க முடியும். இதுலயும் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் நேர்ல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி டீடைல்ஸோட கேப்சர் பண்ணுது. பேக்ரவுண்ட் லைட்ஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்டேபிளா ரெக்கார்ட் பண்ணுது. ஆடியோ இந்த ஸ்மார்ட் போன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், ஸோ உங்களுக்கு லவுடா இருக்கு, கிளியரா இருக்கு. ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்கும்போது டீடைல்ஸ் இன்னுமே நல்லா இருக்கு. பேஸும் டெப்தா இருக்கு. பயோமெட்ரிக்ஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அல்ட்ராசானிக் அப்படிங்கிறதுனால ரொம்பவே குவிக்கா அன்லாக் ஆகுது. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. 5G பேண்ட்ஸுமே தாராளமா 18 பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே கனெக்டிவிட்டி நல்லா இருந்தது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16, Origin OS 16ஓட யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கு. தேவையில்லாத சில ஆப்ஸ் இருக்கதா செய்யுது, பட் நீங்க அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 வருஷம் OS அப்டேட், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க. அதோட நீங்க கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்லாம் பண்ணுவீங்கன்னா NFC சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஸோ iQOO 15R ஒரு மாசம் நான் யூஸ் பண்ணதுல என்ன பெஸ்டா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ், அதோட கிரேசி பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. காம்பாக்ட்
பெர்ஃபெக்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே ரிலையபிள் கேமராஸ். அப்போ எந்த குறையும் இல்ல வேணா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல. இங்க வந்து டெலிஃபோட்டோ சென்சார் கொடுத்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஜூம் ஷாட்ஸ் எல்லாம் அதோட டிஸ்பிளேல LTPO கொடுத்திருந்திருக்கலாம். ஸோ iQOO 15R இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஜெய் ஹிந்த்.